தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இணைய வழியில் சாதி ஆணவ படுகொலையை எதிர்த்து நடக்கும் ஒரு பிரச்சார உத்தியாக ஒரு கண்காட்சியை அங்கு இணைய வழியில் நடத்துகிறார்கள். அந்த இணைய வழி கண்காட்சியை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஆணவ கொலையை பொறுத்தவரை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் நடக்கிறது, தமிழகத்தில் நடக்கிறது. இந்தியாவுக்கே ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் நல்லதுதான், அது வேற. அதுவரையில் தமிழ்நாட்டுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு அரசுக்கு அந்த சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. அந்த சட்டம் இயற்றி அனுப்பினால் அதற்கு அவர்கள் ஒப்புதல் தர வேண்டும் ஒன்றிய அரசு. அவங்க அப்படி தர மறுத்தாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு போவாங்க. எனவே இதற்கான சட்டம் கொண்டு வரணும். அங்கே மத்திய சட்ட ஆணையம் இருக்குது, லா கமிஷன், அவர்கள் வந்து 242வது அறிக்கையில் ஒரு சிறப்பு சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளில் கிட்டத்தட்ட அந்த பொருள் தான். ஏன்னா அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளில் இருக்கக்கூடிய உத்தரவுகள் இருக்குல்ல, டைரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது லதா சிங் என்ற வழக்கில் 2006, பகவான் தாஸ் என்ற 2011 அந்த வழக்குகளில் தமிழ்நாட்டில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள் அளித்த தீர்ப்பு, பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி கண்ணன் அளித்த தீர்ப்பு, இந்த பல தீர்ப்புகளில் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு சட்டத்தின் தேவை வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ பல சிறப்பு சட்டங்கள் இருக்கு. இப்போ பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டமே ஒரு சிறப்பு சட்டம் தான். அந்த சட்டம் வருவதற்கு 40 ஆண்டுகள் ஆச்சு. வன்கொடுமை மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ அந்த சட்டம் வந்த ஒரு பாடம் வன்கொடுமை நிற்கிறதாலாம் இல்லை. ஆனால் அது ஒரு ஆயுதம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் வன்கொடுமையை எதிர்த்த போராளிகளுக்கு ஒரு ஆயுதம். அதே மாதிரி ஆணவ கொலை தடுப்பு சட்டம், அதுக்கான சிறப்பு சட்டம், அது ஆணவ கொலையை எதிர்த்த நம்முடைய நடவடிக்கைகளுக்கு அது ஒரு ஆயுதமாக நான் பார்க்கிறேன். என்ன சாதி ஆணவ படுகொலை என்று சரியான புரிதல் தமிழ்நாட்டில் தான். மீதி இடத்தெல்லாம் இந்த கொலையை கௌரவ கொலை என்பார்கள். இதில் என்ன ஹானர் இருக்கு, இதில் என்ன கௌரவம் இருக்கிறது? சாதிக்காக ஒரு மனிதனை கொலை செய்வதில் என்ன இங்கே ஆணவம், இதில் வந்து கௌரவம் இருக்கிறது. எனவே இந்த சாதி ஆணவ படுகொலையை எல்லாரும், அது திமுகவா அதிமுகவுக்கா, எல்லாருமே கம்ப்ளீட்டாக எல்லாரும் அதை எதிர்க்கிறாங்க. ஆனால் சிறப்பு சட்டம் என்று வரும்போது அவர்களுக்கு வந்து ஏனோ பின்வாங்குகிறார்கள். கிட்டத்தட்ட தேர்தல் காரணமாக இருக்கலாம், ஓட்டு வருமா என்பது. ஏன்னா அதெல்லாம் இல்லை, நிச்சயமாக ஓட்டு வரும்.